ஃபேஸ்புக்கில் பெண் நம்பியைப் போல் பழகிய 6.5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்ட நபரை தேடி வரும் புதுச்சேரி இணையவழி போலீசார். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த 46 வயது தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்கிறார். அவருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஃபேஸ்புக்கில் கன்னட நாட்டைச் சேர்ந்த ஒரு அழகிய இளம்பெண் அறிமுகமாகி பழகி வருகிறார். மேற்படி லாஸ்பேட்டை நபரும் அந்த பெண்ணிற்கு தன்னுடைய வீடு, கார், அலுவலகம் போன்றவற்றை படம் எடுத்து அனுப்பி வைக்கிறார். அந்த பெண்ணும் அவருடைய அலுவலகம், வீடு போன்றவற்றை அனுப்பி வைத்து அவர்களுடைய பழக்கம் நெருக்கமாகவே அந்த பெண் மேற்படி நபருக்கு தங்கச்செயின், வாட்ச், வாசனை திரவியங்கள் போன்றவற்றை பரிசாக அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்கிறார். அவர் அனுப்பிய தங்கச்செயின், கடிகாரம், வாசனை திரவியம் போன்ற அனைத்தையும் வீடியோவாகவும் போட்டோவாகவும் எடுத்து மேற்படி லாஸ்பேட் நபருக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் சொல்லிய 6 நாட்களுக்கு பிறகு இந்தியா கஸ்டம்ஸ் ஆபீஸில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. உங்களுக்கு பல லட்சக்கணக்கான மதிப்புடைய வாட்ச், தங்கச்செயின் மற்றும் வாசனை திரவியங்கள் வந்துள்ளது. அதற்கு இறக்குமதி வரி கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டினால்தான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று கூறியிருக்கின்றனர். அதேபோல் பெடஸ் கொரியர் நிறுவனத்தில் இருந்தும் உங்களுடைய பொருள் எங்களுடைய கொரியர் சர்வீஸ் வந்துள்ளது. நீங்கள் கஸ்டமஸில் பணத்தை கட்டி கிளியரிங் செய்தால் மட்டுமே உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று பேசியிருக்கின்றனர். மேற்படி பொருள் வந்தது உண்மைதான் என நம்பி 6,50,000 பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்கில் செலுத்தி கடந்த 10 நாட்கள் ஆகியும் மேற்படி எந்த கொரியரும் வராததால் மேலும் அவருடைய பெண் தோழியை தொடர்பு கொண்ட போது அவருடைய தொடர்புகள் அனைத்தும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அது சம்பந்தமாக இணைய போலீசார் விசாரித்து வருகின்றோம். இதுபோன்ற மோசடி வேலைகளில் பெரும்பாலும் நைஜீரியா நாட்டை சேர்ந்த நபர்களே ஈடுபடுகின்றனர். இதே போன்ற முறையில் கடந்த சில வருடங்களாக இருப்பதற்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளது. நைஜீரியா நாட்டை சேர்ந்த 2 நபர்களையும் கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபற்றி பொதுமக்களுக்கு இணையவழி போலீசார் கூறும் அறிவுரை என்னவென்றால், இணையவழியில் வருகின்ற வேலைவாய்ப்பு, பணம் செலுத்துகின்ற நடவடிக்கை குறித்த விலையில் பொருட்கள் ஆகியவற்றை எதையும் நம்ப வேண்டாம் என இணையவழி போலீசார் எச்சரிக்கை செய்கின்றோம். மேலும் எந்த இணையவழி சந்தேகமாக இருந்தாலும், முக்கியமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இணையவழியில் பணம் செலுத்துவது போன்றவற்றை இந்திய அரசின் இலவச தொலைபேசி எண்ணான 1930 தொடர்பு கொண்டு தாங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொண்டு பணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.